இனத்திற்காக போராடி சிறை சென்று நரக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி தெரியவில்லை. இன்று இவையெல்லாம் மிகவும் பரவலாக செய்திகளில் பேசப்படுகின்ற விடயங்கள். இவை ஐநா சபையை எட்டினால் கூட எம்மவர் காதுகளை எட்டாது போலும். புலம்பெயர்ந்த தமிழர்களின் அகதி அந்தஸ்து கோரிக்கை படிவத்தில் இன விடுதலை போராட்டத்தை தழுவி குறைந்தபட்சம் ஒரு வரியாவது இருக்கும். அப்படி அதை காரணம் காட்டி புலம்பெயர்ந்த நாடுகளில் தஞ்சம் போன்றதோடு நிலத்தை மறந்து விடுகிறார்கள் பலர். மாவீரர் நாளுக்கும் முள்ளிவாய்க்கால் தினத்துக்கும் சென்று கோஷம் எழுப்புகின்றவர்கள் அரசியல் கைதிகளை கண்டுகொள்வதே இல்லை. சிங்கள பேரினவாதிகள் சொல்வதை போல நீங்களும் அவர்களை தீவிரவாதிகள் என்று முடிவெடுத்து விட்டீர்களா? எனக்கு புரியவில்லை. யார் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்று தெரியாதவர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். எம் நாட்டில் நடந்த போரில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட போர் கைதிகள் தான் இந்த அரசியல் கைதிகள். அவர்கள் எமக்காகத்தான் சிறை சென்றார்கள். அதில் இன்னும் 10 பேர் சிறையிலேயே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இருவர் 31 வருடங்களை கடந்தும் சிறையில் வாடுகின்றார்கள். போசாக்கான உணவில்லை, அடிப்படை மருத்துவ வசதி இல்லை, குடும்பத்தை பார்க்க முடியாது, உறவினரின் இறப்பிற்கும் கைவிலங்கோடு வந்து கடமை செய்து விட்டு போகும் துர்ப்பாக்கியம். ஆம், என் அப்பா வந்த தன் தந்தையின் கடை இறுதி சடங்கிற்கு, சுதாமாமா சென்றார் அவரின் மனைவியின் இறுதி சடங்கிற்கு. நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். தாயின் இறப்பிற்கு கைவிலங்கோடு கடமை செய்ய வந்த தந்தையோடு செல்வதற்கு சிறைச்சாலை பேருந்தில் ஏறிய பிள்ளைகள் என்று. அவர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தன் தந்தையின் விடுதலைக்காக, அனாதைகளாக. இப்படி இனத்திற்காக பற்றோடு பணி செய்து பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கண்டுகொள்ளாமலும் இனம் செயற்படும் போது கோபமும் விரக்தியும் அவநம்பிக்கையும் மட்டுமே வருகின்றது. இப்படியே போகுமானால்